அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பழிவாங்கப்படலம் இஸ்ரேல் மீது ஈரான் கொத்துக்குண்டு தாக்குதல். இறப்பதற்கு முன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அலி லாரிஜானி விடுத்த செய்தி. ட்ரம்பிற்கு கடும் எச்சரிக்கை. வடகொரியா தேர்தலில் கிம் ஜாங் உன் வெற்றி. மத்திய தரைக்கடலில் எரிவாயு கப்பல் வெடிப்பு அபாயம். கார்மூஸுக்கு அருகில் மாபெரும் குண்டுகளால் தாக்குதல், பதற்றத்தை அதிகரிக்கும் அமெரிக்காவின் நகர்வுகள். நைஜீரியாவில் 4 தொடர் தாக்குதல், 23 பேர் உயிரிழப்பு. அலி லாரிஜானி கொலைக்கு ஈரான் கொடுத்த மரண அடி. 100 ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல், 200 அமெரிக்க வீரர்கள் பலியா. ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே வரும் சீனா. மிக பெரிய ட்விஸ்ட் கொடுத்த ஜி ஜின்பிங். டெல்லவில் சால்விடோர் ரயில் நிலையம் கொத்துக்குண்டு தாக்குதலில் பலத்த சேதம். வடக்கு இஸ்ரேலை நோக்கி டஜன் கணக்கான ராக்கெட்டுகளை ஏவிய ஹிஸ்புல்லா. சவுதி அரேபியாவின் அல்கைசுமா விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்திய ஈரான். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தூண்டிய போர் 3வது வாரத்தை நோக்கி தீவிரமடைந்து வரும் நிலையில் தனது பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக மத்திய இஸ்ரேல் மீது ஈரான் கொடிய கொத்தனி குண்டுகளை தாக்கிய ஏவுகணைகளை வீசியுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் டெல்லவில் அருகே உள்ள இஸ்ரேலின் ரமத் கான் பகுதியில் 2 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிதறி விழுந்த குண்டு சிதறல்கள் பலரை காயப்படுத்தியதுடன் டெல்லவிவ் ரயில் நிலையம் உட்பட பல இடங்களில் கணிசமான சொத்து சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் தியாகி டாக்டர் அலி லாரிஜானி மற்றும் அவரது தோழர்களின் ரத்தத்திற்கு பழி வாங்கும் நடவடிக்கை என்று ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட லாரிஜானி மற்றும் பசிச் துணை ராணுவ படையின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானி ஆகிய இருவருக்கும் ஈரான் புதன்கிழமை இறுதிச் சடங்குகளை நடத்தும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் மறைந்த செயலாளர் அலி லாரிஜானி அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஈரானிய தலைவர்களை கொள்வது நாட்டை மேலும் பலப்படுத்தும் என்று அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எச்சரித்திருந்தார். ஈரானின் தலைவர்களை கொள்வது அந்த நாட்டை பலவீனப்படுத்தாது, மாறாக மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் கூறியிருந்தார். ஈரானின் முன்னாள் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளரான லாரிஜானி ஈரான் அரசியலமைப்பில் மிக செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டார். அவர் நாட்டின் பாதுகாப்பு கொள்கைகளை வடிவமைத்த முக்கிய நபராகவும் அயதுல்லா அலி ஹமேனி நெருங்கிய ஆலோசகராகவும் இருந்தவர். கடந்த மாதம் வான் தாக்குதலில் ஹமேனி உயிரிழந்த பின்னரும் அவர் முக்கிய அரசியல் குரலாக திகழ்ந்தார். தன்னுடைய மரணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அல் ஜசீராக்கு அளித்த பேட்டியில் லாரிஜானி ஹமேனியின் கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். தியாகிகள் புரட்சியை இன்னும் பலப்படுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அயதுல்லா அலி ஹமேனி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் எங்கள் பல தளபதிகளும் உயிரிழந்தனர். ஆனால் அதற்கு பிறகு அதே அளவிலான முக்கியமான ஒருவரும் கொல்லப்படவில்லை. இந்த நாட்டின் தலைவராக இருந்த கமேனி தியாகியாகிவிட்டார். மக்கள் துக்கப்படுகின்றனர், ஆனால் அவர்கள் விழிப்புணர்வுடன் புரட்சியை ஆதரித்து நிற்கின்றார்கள் என லாரிஜானி அந்த காணொலியில் தெரிவித்திருந்தார். இப்போது அவர்கள் இன்னும் 5 பேரை கொன்றாலின. இத்தகைய பெரிய தலைவரை அவர்கள் கொன்று தியாகியாக மாற்றிவிட்டார்கள். மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். இதைத்தான் இமாம் ஹமேனி பேராசிரியர் மொட்டிஷா மொட்டாகாரி அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும்போது தியாகிகள் புரட்சியை வலுப்படுத்துவார்கள் என்று கூறியிருந்தார் என்றும் அந்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எங்களை கொள்ளுங்கள், அதனால் எங்கள் மக்கள் இன்னும் விழிப்புணர்வுடன் எழுந்திருப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் லாரிஜானி கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக எச்சரித்தும் இருந்தார். உங்களையே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் நீங்களும் அழிக்கப்பட்டு விடலாம் என்று கூறியதாக அந்த தகவல்கள் வெளியாகியிருந்தன.
அவர் கடைசியாக தெஹ்ரான் நகரில் மார்ச் 13 அன்று நடைபெற்ற குட்ஸ் தின பேரணியில் பொதுமக்களுடன் கலந்து கொண்ட போதும் காணப்பட்டிருந்தார். 67 வயதான அலி லாரிஜானி இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகங்களும் உறுதிப்படுத்திவிட்டன. அவரது மகனும் அந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 1979 ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு உயர்ந்த பதவிகளை வகித்த மத அறிஞர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் லாரிஜானி. அவர் நுண்ணறிவு அரசியல்வாதியாகவும் நடைமுறை பூர்வமான அணுகுமுறையை கொண்டவராகவும் அறியப்பட்டவர். அதே நேரத்தில் ஈரானின் தெய்வீக அரசியலமைப்பை பாதுகாப்பதில் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். ஈராக் போர்க்காலத்தில் அவர் புரட்சிகர காவல்படையில் தளபதியாக பணியாற்றினார். பின்னர் ஈரானின் தேசிய ஒலிபரப்பு நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் பலமுறை உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவை வழிநடத்தினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து 12 ஆண்டுகள் சபாநாயகராகவும் பணியாற்றியுள்ளார். கமேனி தலைமையிலான ஈரானில் உள்ள முக்கிய உள்நாட்டு நபராக இருந்ததால் மேற்கத்திய நாடுகளுடன் நடந்த அணு பேச்சுவார்த்தைகள், பிராந்திய கூட்டாண்மைகள் மற்றும் உள்நாட்டு கலவரங்களை கையாளுதல் போன்ற பல முக்கிய பொறுப்புகளையும் அவர் மேற்கொண்டுள்ளார். கமேனியின் முழு அதிகார ஆட்சியை ஆதரித்த போதிலும் மற்ற கடுமையான அரசியல் தலைவர்களுடன் ஒப்பிடும்போது அவர் சில நேரங்களில் தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முயன்ற மிதமான அணுகுமுறையும் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதலில் எதிர்வினை வெளியிட்ட முக்கிய ஈரானிய தலைவர்களில் ஒருவராக லாரிஜானி இருந்தார். அந்த தாக்குதல்களின் நோக்கம் ஈரானை சிதைக்கவும் அதன் வளங்களை கொள்ளையடிக்கவும் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த நினைப்பவர்களுக்கும் அவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன்னின் தொழிலாளர் கட்சி 99.93% வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது. கிழக்கு ஆசியாவின் ஒரு சோசலிச நாடாக அறிவிக்கப்படும் வடகொரியா அதன் சர்வாதிகார ஆட்சியால் உலகளவில் பிரபலமாக திகழ்கின்றது. அணு ஆயுதங்கள், சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தயாரித்து தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுக்கே பதற்றம் கொடுக்கும் ஒரு நாடாகவே வடகொரியா இருக்கின்றது. கடந்த 2011 ஆண்டு முதல் ஒரு கட்சி ஆட்சி முறை நிலவும் நாடாக அறியப்படும் வடகொரியா கிம் ஜாங் உன் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வடகொரியாவில் 15வது மக்கள் பேரவையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பொதுத் தேர்தல் கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடைபெற்றது. அதில் விவசாயிகள், அதிகாரிகள், அறிஞர்கள் என 687 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருவர் மட்டும் போட்டியிட்டனர். இதனால் இந்த தேர்தலை கட்சிக்கு நடத்தப்பட்ட தேர்தல் என நிபுணர்கள் குறிப்பிட்டனர். இந்நிலையில் உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இந்த தேர்தலில் 99.99% வாக்குகள் பதிவாகின. அதில் அதிபராக உள்ள கிம் ஜாங் உன்னின் தொழிலாளர் கட்சி 99.93% வாக்குகளுடன் முழு ஆதரவை பெற்றுள்ளது. இதனால் மீண்டும் அதிபராக கிம் ஜாங் உன் தெரிவாகியுள்ளார். ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆர்க்டிக் மெட்டாகாஸ் எனும் பாரிய எரிவாயு போக்குவரத்து கப்பல் மத்திய தரைக்கடலில் வெடிக்கும் அபாயத்தில் இருப்பதாக இத்தாலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலின் தீவிரத்தன்மை காரணமாக பாரிய சுற்றுச்சூழல் அழிவு ஏற்படக்கூடும். இக்கப்பல் 2 வாரங்களுக்கு முன்னர் கடல்சார் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானதுடன் அதன் ஒரு பக்கத்தில் பெரிய துளை ஏற்பட்டு பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த கப்பலில் மாலுமிகள் எவரும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்முஸ் ஜலசந்திக்கு அருகிலுள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதுங்கு குழிகளை ஊடுருவும் திறன் கொண்ட சக்தி வாய்ந்த குண்டுகளை கொண்டு கார்முஸ் ஜலசந்தி நெடுகிலும் உள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கடலை பிரிவின் எக்ஸ் தள பக்கத்தில் ஜலசந்தியின் ஈரானிய கடற்கரையோரம் உள்ள பலப்படுத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது 5000 பவுண்ட் கொண்ட பல ஆழ்துளை ஊடுருவும் வெடிமருந்துகளை அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளன என்றும் கூறியுள்ளது. இந்த தளங்களில் உள்ள ஈரானிய கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள் ஜலசந்தியில் செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்தன என்று அமெரிக்க ராணுவம் கூறுகிறது. பங்கர் பஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த மாபெரும் குண்டுகள் ஒவ்வொன்றும் சுமார் $2,88,000 செலவாகும் என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஈரானில் உள்ள 3 நிலத்தடி அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது பயன்படுத்திய 30,000 பவுண்ட் குண்டுகளை விட இவை சக்தி குறைந்தவை.
வழக்கமான குண்டுகளைப் போலல்லாமல் பங்கர் பஸ்ஸஸ் காற்றில் தரையில் அல்லது இலக்கின் மேற்பரப்பில் வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை. அவை கனமான கடினமாக்கப்பட்ட எக்கால் மூடப்பட்டு வெடிப்பதற்கு முன் நிலத்தின் ஆழம் வரை ஊடுருவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. நைஜீரியாவில் அடுத்தடுத்து 4 இடங்களில் நடத்தப்பட்ட கூறு தாக்குதலில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 108 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வடகிழக்கு மாகாணமான போர்னோவின் தலைநகர் மைதுகுரியின் மையப்பகுதியில் உள்ள தபால் நிலையம் அருகே முதல் மனித வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே மக்கள் அதிகம் கூடியிருந்த சந்தையில் மற்றொரு குண்டு வெடித்தது. தொடர்ந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படும் மைதுகுரி பல்கலைக்கழக வைத்தியசாலை நுழைவாயிலிலும் ஒரு குண்டு வெடித்தது. மேலும் கலேரி என்ற குடியிருப்பு பகுதியிலும் இதேபோன்று மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அனைவரும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுகாயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மத்திய கிழக்கு நிலவு போர்ச்சூழல் தற்போது அதன் மிக உக்கிரமான நிலையேட்டியுள்ளது. அலி லோரிஜோடி மரணம் மற்றும் அதற்கான ஈரானின் பதிலடி தாக்குதல்களாகவே இவை பதிவாகியுள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவரும் அந்த நாட்டின் மிக முக்கியமான அரசியல் அதிகாரிகளில் ஒருவருமான அலி லாரிஜானி நேற்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதனை இன்று ஈரானிய ஐஆர்ஜிசி படை உறுதி செய்துள்ளது. அவருடன் அவரது மகன் மொர்டேசா மற்றும் சில பாதுகாப்பு அதிகாரிகளும் உயிரிழந்ததை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. லாரிஜானியின் மரணத்துக்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் இன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நிலைகள் மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் தலைநகர் டெல்-அவிவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் மீது ஈரான் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈரான் கிளஸ்டர் போர் முனைகளை கொண்ட ஏவுகணைகளை பயன்படுத்தியதால் டெல்-அவிவ் நகரில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஈரானிய ஊடகங்கள் தங்களது ஏவுகணை தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக உரிமை கோரி வருகின்றன. அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் ஈரானிய இந்த தகவலை மறுத்து போரின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை 14 அமெரிக்க வீரர்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. போரின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை 13 அமெரிக்க வீரர்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் 200 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்து வருகின்றது. ஆனால் 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக ஈரான் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பொருத்தமான நேரத்தில் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ராணுவ தளபதி அமீர் கடாமி எச்சரித்துள்ளார். அலி லாரிஜானியின் மரணம் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். இதற்கான பழிவாங்கும் நடவடிக்கைகள் வரும் நாட்களில் இன்னும் தீவிரமடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலி லாரிஜானியின் மரணத்தினால் இந்த போரானது தற்போது முடிவடையும் நிலைக்கு வராது என்றும் இன்னும் போர்க்காலம் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் வெடித்துள்ள மோதல் 3வது வாரமாக தொடரும் சூழலில் அந்த நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வருகிறது. பல லட்சம் அப்பாவி பொதுமக்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஈராக், ஜோர்டான், லெபனான் மற்றும் ஈரானுக்கு அவசர மனிதாயமான உதவிகள் வழங்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இப்போது நிலைமை மோசமாகி கொண்டே போகிறது. கமேனி மரணத்துக்கு பிறகு கூட ஈரான் சரணடையாமல் விடாமல் போராடி வருகிறது. மேலும் அந்த போதில் உள்ள பிற நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் சரமாரியான தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகின்றது. இந்த விவகாரத்தில் ஈரானுடன் சீனா தலையிட்டுள்ளது. போருக்குள் வரவில்லை என்றாலும் இந்த போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அப்பாவி மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. ஈராக், ஜோர்டான், லெபனான், ஈரானுக்கு அவசர மனிதாயமான உதவிகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லிஞ்சியான் அறிவித்துள்ளார். சீனாவின் இந்த நகர்வு வரும் மனிதாயமான ஆதரவு மட்டுமின்றி பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. சீன செஞ்சிலுவை சங்கம் மூலம் ஈரானுக்கு அவசர உதவி அனுப்பப்படும். லெபனான் உள்ளிட்ட பிற நெருக்கடி பகுதிகளுக்கும் இத்திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் மோதல்கள் அதிகரித்து வரும் சூழலில் சீனா இந்த விவகாரத்தை கவனமாக கையாண்டு வருகிறது. அதாவது மத்திய கிழக்கு மோதலில் இதுவரை சீனா தாக்குதலில் இறங்கவில்லை. அது ஈரானுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனத்தை வெளியிட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த மத்திய கிழக்கு மோதல் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருகிறதோ அவ்வளவு சீக்கிரம் சீனாவுக்கும் கூட நல்லது என்று சீனா தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இன்று ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலின் முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்துள்ளன. இதில் இஸ்ரேலின் மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றான டெல் அவிவ் சவிடோர் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் ஏவிய ஏவுகணைகள் கொத்து குண்டுகளாக பொழிந்துள்ளன. இது ஏவுகணை வான்வெளியில் இடைமறிக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்து பிரிந்த நூற்றுக்கணக்கான சிறிய வெடிகுண்டுகள் ரயில் நிலையத்தின் நடைமேடைகள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விழுந்து வெடித்துள்ளன. இதனால் ரயில் நிலையம் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளது. மேற்கூரை மற்றும் மின்சார கம்பிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலால் டெல் அவிவ் சவிடோர் நிலையத்தில் இருந்து செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் காலவரையறையின்றி முடக்கப்பட்டுள்ளன. தாக்குதல் நடந்த நேரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்த பயணிகள் பலர் படுகாயமடைந்துள்ளனர். 12 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் உயிர்ச்சேதம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த தாக்குதல் அலி லாரிஜாடியின் கொலைக்கான ஒரு சிறு பதிலடி மட்டுமே என ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேலி இதயம் போன்ற பகுதிகளில் எங்களால் எப்போது வேண்டுமானாலும் தாக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கவே ரயில் நிலையத்தை குறிவைத்ததாக ஈரானிய ராணுவ தரப்பு கூறியுள்ளது. டெல் அவிவ் நகரில் உள்ளவர்கள் பொது இடங்களை தவிர்க்குமாறும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு பாதுகாப்பு அறைகளுக்கு அருகிலே இருக்குமாறும் இஸ்ரேலிய உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அந்நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் பலத்த வேகத்துடன் இஸ்ரேல் அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை சரமாரியாக பொழிந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேல் மீது நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதல்கள் இரு தரப்புக்கும் இடையிலான போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் துணைத் தலைவர் நயீம் காசிம் இன்று விடுத்த போர் அழைப்பை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி சுமார் 40க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேலில் உள்ள கார்மியல் நகரம் மற்றும் கலினி பகுதிகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கார்மியல் நகரில் உள்ள ஒரு வீடு ராக்கெட் விழுந்ததில் பலத்த சேதமடைந்துள்ளது. ஆனால் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. கடந்த 48 மணி நேரத்தில் இங்கு பல ஏவுகணைகள் விழுந்ததில் வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டின் மைய பகுதிகளில் இஸ்ரேல் குண்டுவீச்சுகளை நடத்தியுள்ளது. இதில் பெய்ரூட்டில் மட்டும் 6 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளதால் லெபனான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளியேற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். ஹிஸ்புல்லா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளதால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்கள் அடுத்த சில நாட்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரானுக்கு ஆதரவாகவே ஹிஸ்புல்லா இவ்வாறு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அல் கைசுமா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய ஆதரவு பெற்ற படைகள் நடத்தியதாக கருதப்படும் இந்த தாக்குதலில் அமெரிக்க தயாரிப்பான AN/FPS 117 வகை அதிநவீன முன்னெச்சரிக்கை ரேடார் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 460 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள ஏவுகணைகள், போர் விமானங்களை கண்டறியும் திறன் கொண்ட இந்த ரேடார் தாக்குதலுக்கு பின் முழுமையாக செயலிழந்துள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த ரேடார் அமைப்பின் மதிப்பு சுமார் $20 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ரேடார் அளிக்கப்பட்டதன் மூலம் சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு ஓட்டை விழுந்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை கண்டறிந்து தடுப்பதற்கான கால அவகாசம் இப்போது வெகுவாக குறைந்துவிட்டது. இந்த தாக்குதலில் சவுதி அரேபியா நிலைகுலைந்து போயுள்ளது. அத்துடன் ஈரானின் சரமாரியான ஏவுகணை தாக்குதலால் ட்ரம்பும் நிலைகுலைந்து போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த பகுதிகளில் அமெரிக்காவின் தாட் மற்றும் பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் செயல்திறனை பாதிக்கும். ஈரானிய ட்ரோன்கள் இவ்வளவு துல்லியமாக ரேடார் நிலையங்களை கண்டறிந்து தாக்குவதற்கு ரஷ்யாவின் செயற்கைக்கோள் தொழில்நுட்பமும் ஒரு பின்புலமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.